அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பா உம்முடைய கிருபை எங்களுடைய இறங்கி வரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதி. உமக்கே மகிமையும் கனம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தந்தை பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல் புத்தகத்திலே 43வது பாடல். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேற்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினாம், தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவா. குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆண்டவர் ஒரு நல்ல பாடலை கொடுத்தார், பாடி நாம் மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மையாகவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
31 அதிகாரம். ஏசாயா 31. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்த ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீர மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள் கையோ. அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்வர்களுக்கு விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷன்தானே. மனுஷர்களுக்கு விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவருடைய குதிரைகள் ஆவியும் அல்ல, ஆவி அல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவன் இடறி சகாயம் பெறுகிறவன் விழுந்தானே ஒரு ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தரனுடைய சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இறையை பிடித்திருக்கும் பொழுது கர்ச்சித்து தங்களுக்குள் விரோதமாக கூப்பிடுவதற்கான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் நாம் மொழியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனையின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனையின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரவேல் புத்திரரை நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்களுக்கு கைகள் செய்திருக்க வெள்ளை விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்தில் வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தால் அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்பு ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போவார். அவருடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனின் நெருப்பையும் சூளையுடைய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வேத பகுதியை கொடுத்தார். நாம் வாசித்திருக்கிறோம். தேவ மகிமையை காண தொடர்ந்து இன்னும் தேவன் நம்மோடு பேசுவாராக. நல்ல இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்குற வேத பகுதியை நாம் சிந்திக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் நல்லவர். இன்றைக்கும் குறிப்பாக நாம் தலைவர்களுக்காக, குடும்ப தலைவர்கள், சபை தலைவர்கள், தேச தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு நாள் இந்த வியாழக்கிழமை. வாசித்த வேறு பகுதியை பார்க்கும் பொழுது வீரனுடைய பட்டயம். ஸோ இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியல்ல, மாம்சம்தானே. எல்லாம் ஒரு மாம்சத்துக்கு நேராக இருக்கிற கிரியைகள். மேய்ப்பரின் சத்தம். சபையின் தலைவர்கள் வைப்போம். மேய்ப்பரின் சத்தம் சபை. அதே போல் கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய புத்திரர்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே பார்க்குறோம். இன்றைக்கி அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குடும்ப தலைவனுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றோம். குடும்ப தலைவருக்காக, தேச தலைவருக்காக, சபை தலைவருக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இதில் பார்க்குற வேளையில் இன்றைக்கி அநேகர் இளம் வயதிலே அநேக குடும்ப தலைவராகிறார்கள். இளம் வயதிலே குடும்ப தலைவராகி அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு சின்ன பின்னமாகி போய்விடுகிறது. ஒரு பொறுப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் குடும்பம். இவைகளை பார்க்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பல வழியில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் தேவனால் நியமித்ததோ தேவனுக்கு நியமிக்கல. கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் என்றால் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கும். இங்கே அப்படிப்பட்ட ஒரு இல்லை. இது எப்படியோ அவங்க குடும்பங்களை அமைச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கனால இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இன்றைக்கி அனாதையாக இருக்கிறாங்க. சிறு வயதில் தகப்பனையும் தாயும் இழந்திருக்கிறார்கள். ஏனென்றால் காதல் மோகத்தில் அவர்கள் தலைவராகி விடுகிறார்கள். தலைவராகி குழந்தைகளை பெற்று பிள்ளைகளை அனாதையாக விட்டு விடுகிற காரணம் அவர்களுக்கு அந்த அனுபவம் வரவில்லை. சகிப்புத்தன்மை, பொறுப்பு இவைகள்லாம் ஒன்றுமில்லை.
இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நல்ல ஒரு குறிப்பிட்ட வயது, சிலர் நல்ல அனுபவம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல பரிசுத்தமாக இருப்பாங்க, அவங்களுக்கு குடும்ப தலைவர் ஆகாமல் இருப்பாங்க. அது ஒரு குடும்பத்தில் ஒரு திருமண காரியங்களுக்கு தடையான காரியங்கள் ஏதோ ஒன்று இருக்கிறது. இவை அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் குடும்ப தலைவர்களாக மாற்றுவார், தலைவியாக மாற்றுவார். சாபக்கட்டுகள் இருக்கும், 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு சாபக்கட்டுகள் இருந்து குடும்ப தலைவனாக விட பண்ணும். இல்லைன்னா சில பில்லி சுனிய கட்டுகள், நம்ம நல்லா இருக்க பிடிக்காது, இவங்க வாழக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை கூட குடும்ப தலைவன் தலைவி ஆக முடியாது, கல்யாணம் ஆக முடியாது. எப்படியோ சரி, அப்படிப்பட்ட இயக்க உடையவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் நம்ம செபிக்கணும். குடும்ப தலைவன் ஆகியும் தலைவி ஆகியும் இன்றைக்கி பிள்ளைகளை நடுத்தரில் போடுகிற குடும்பம் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்காகவும் நம்ம இப்போ ஜெபிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னதே தலைவர்கள் இன்றைக்கி சுயநலத்துக்காக தான் வாழ்கிறாங்க. அவன் ஒரு சட்டங்களை போடுறான், அவனுடைய காரியங்கள் எடுக்க தான் பாறான். அவனை மேலே தண்டிக்கலாம், எப்படி பண்ணலாம், தான் செய்கிறது தெரியல. வேதம் சொல்கிறது போல் தாங்கண்ணில் உத்தரமே இருக்குது, ஆனால் அதை பார்க்காம பிற கண்ணில் இருக்கிற தூரம்ப பார்த்துட்டு ஒரு ஆட்கள் தான் இன்றைக்கி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த உத்தரத்தை பார்க்க மாட்டேன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. இருந்தாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆண்டோடைய மகிமையை பார்க்கும் பொழுது இந்த கூட்டங்களை எல்லாம் ஆண்டவர் அந்த எல்லாரும் அவர்களை சந்திக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். சந்தர்ப்பவாதிகள் இன்றைக்கி கூட்டணிகள் இப்படின்னுவாங்க, இன்றைக்கி அவங்க கூட இருப்பான், நாளைக்கு அவங்க கூட போவான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட அமைஞ்சு இப்படி தேசத்தை பாழாக்குகிற ஒரு கூட்டம்தான் இன்றைக்கும் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து அவருடைய மகிமையை வெளிப்பட அவர் நம்மத்தில் கிரியை செய்வார். ஆகவே தலைவர்கள், தேச தலைவர்கள் பாருங்க, எத்தனையோ மதங்கள், எத்தனையோ தலைவர்கள் உதிச்சிட்டே இருக்கிறாங்க. பேரை சொன்னால் சொல்லவே முடியல. ஒருத்தர் சொல்கிறான், இத்தனை வருஷம் நான் இப்போ ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரேன்றான். இந்த சொல்கிறான், இவன் அவங்களெல்லாம் இப்படி பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்க ஒரு மாற்றம் காணும். இருக்கிறவனு எல்லாம் தான் பண்ணது தெரியல, மற்றவனை தான் அவனுக்கு தெரியுது, தனக்கிட்டே உத்தரம் இருக்குது. வேதம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக முன்னாடியே ஆண்டவர் ஆரம்ப நாட்களே ஆவியானவர் எழுதி வச்சுக்கிறது. முதல்ல நீ தங்கனில் இருக்க உத்தரத்தை எடுத்துகிட்டு தான் நீ அடுத்தவங்களில் இருக்க துரும்ப எடுக்க நீ போகணுன்றார். இதை அது இல்லாமல் எடுத்த உடனே அடுத்தவங்களில் இருக்க துரும்ப எடுக்க போகிற ஆட்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சுட்டி காட்டுறார். அவருடைய மகிமை எவ்வளோ பெரிது என்பதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சிறைகள் அப்படி இருக்குது. ஸோ அது மாத்திரம் இல்லை. அப்புறம் சபையின் தலைவர்கள், அதாவது ஊழியர்கள், அவர்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தா இப்படிதான் இருக்குது. என்ன சொல்கிறேன்னே தெரில. இதெல்லாம் நம்ம இது கர்த்தர் அனுமதிக்கிறாரா இல்லை தேவனால் தான் வராங்களா, தேவன் அனுமதித்து தான் வராங்களான்றதெல்லாம் தெரியல. அவர்களுக்கு தலைவர்கள் ஆகணும் எண்ணம். அந்த நேரத்தில் அவங்க நல்லா இருக்கிறாங்களோ எப்படி அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி உலகம் போகிற போக்கு அப்படி இருக்குது. சரிங்க, நம்ம எப்படி இருந்தாலும் எழுப்புதலுக்கு காரணம் தடையாக இருக்கிறது நம்ம தான். சரியானபடி எல்லோரும் என்னாங்கன்னா ஒரு எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புதலை கொண்டு வரட்டும். எழுப்புதல் உண்டாகணும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். ஆண்டவர் சபையின் தலைவர்களும் ஆண்டவருக்கு இந்த நாட்களில் சாட்சியாகவும் மாதிரியாகவும் இருக்கணும். ஊழியம் மாதிரியாக இருந்தால் தான் விசுவாசிகளும் அதை கற்றுக்கொள்ள முடியும். குடும்ப தலைமை எப்படி இருக்கிறானோ அப்படி தான் தலைவி எப்படி இருக்கோ அப்படி தான் பிள்ளைகள் வளரும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு, நல்ல ஒரு சின்சியாரிட்டி, உண்மைத்தன்மை, ஒரு ஒழுக்கங்கள், நல்ல நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை, பிறர் பார்க்கும் பொழுது எந்த பழுதும் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பழுதில்லாத வாழ்க்கை, பிறர் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் புரியணும். அதுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. ஆமாங்க, ஒரு சீன்னு சொல்கிற அளவு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆனால் இந்த நாட்களில் அது அப்படி முடியாது, வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் நினச்சா செய்வார்.
எல்லா இடத்திலும் எல்லார் மத்தியிலும் அவருடைய மகிமையை வெளிப்பட செய்வார். இந்த ஒரு சூழலாம். ஆகவே நம்மை நாமே நிதானித்து ஆண்டுடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுத்தோன்னா ஆண்டுடைய மகத்துவத்தை நம்ம காண முடியும். அவருடைய வல்லமையை நம்ம அறிய முடியும். அவருடைய அற்புதங்களை நம்ம பெற முடியும். இன்னும் குறிப்பாக இந்த நாட்களில் வருகிற காலங்களில் நமக்கு வருகிற எதிர்ப்புகள் என்ன வருதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட எதிர்ப்பெல்லாம் சந்திக்க போகிறோம். அதனால் நம்மெல்லாம் உணர்ந்து அவரவர்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்தவ குடும்ப தலைவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிற மதத்தின குடும்ப தலைவர்கள் மத்தியில் ஒரு மாதிரியான வாழ்வை நம்ம வாழ்கிறது அவசியன்றதை நம்ம உணரணும். நம்மளை பார்க்கும் பொழுது அவங்க உண்மையான கிறிஸ்தவன்னு கண்டுகொள்ளணும். இந்த அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இப்படிப்பட்ட ஒரு கிரியை இருந்துன்னா தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். ஆகவே இந்த நாட்களில் தேவன் நமக்கு இந்த ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே நிதானித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் மகத்துவங்களை பெற்று சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். கிறிஸ்து ப்ளஸ் அபிஷேகம் அவருடைய கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு தன்மையை நமக்குள்ளே காண வேண்டும். ஒரு அடிமை ஆண்டவரை நோக்கி அடிமையோடு பரிசுத்து கர்த்தருடைய மகிமையை காண்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க காண உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் செவிப்புகிறோம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீ காத்து வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் ஒவ்வொரு வேளையும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, தலைவர்கள், குடும்ப தலைவன், தலைவி, சபையின் தலைவர், தலைவி, தேச தலைவர், தலைவிகள் இவர்களுக்காக மன்றாடுகிறோம். தேசத்தின் ஜனங்களை காக்க தரப்பிடுவார். தேவன் தேடும் மனிதன் வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேசத்தை காக்க, வேத வசனத்தை காக்க தலைவர்களை எழுப்ப மாட்டவரே. ஆமாண்டவரே, ஆண்டவரே, தேசத்தில் அவரவர்கள் சுயத்துக்காக இன்றைக்கு எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தலைவர்கள் எழும்புகிறார்கள். ஆண்டவரே, கிறிஸ்தவர்களை அழிக்க கொலை செய்ய திட்டமிடுகிறார். கிறிஸ்தவத்தை நசுக்க திட்டமிடுகிற தலைவர்களை நீ சந்திப்பீராக. கிறிஸ்தவர்களை நசுக்க செயல்படுகிற தலைவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் சந்திப்பீராக. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் சட்டங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த தலைவர்களோடு நீங்கள் இடைப்படுவீராக. என்றவரே, கிறிஸ்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணாத, கிறிஸ்தவர்களுக்கு எந்த துயரத்தையும் கொடுக்காத என் தேவநீர் அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. கிறிஸ்தவர்களுக்கு எந்த இடையூறு இல்லாதபடி இருக்க என் தேவனுடைய மகிமை அவர்களை காக்கட்டும் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி. நம்முடைய மகிமை இறங்கணும் தேசத்தில் ஆண்டவரே. சத்ரு வஞ்சித்து இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழும்புகிற தலைவர்களை நீர் ஆண்டவரே சந்தித்து அவர்களை ரட்சிக்கணும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கணும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை ரட்சிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எமக்கு சோத்திரம். எதிரிகள் முன்னாடி ஆண்டவரே எமக்கு சோத்திரம். ஆமானின் சதி திட்டங்கள் எல்லாம் உடைச்சி ஆண்டவரே எங்களை மீட்கணும் ஆண்டவரே. ஆமானின் சதி திட்டத்தை உடைச்சி எங்களை மீட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட சபையின் தலைவர்களையும் நீர் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்து
ஆண்டவர் சபைக்கு ஆண்டவருடைய எழுப்புதல் தேசத்தில் காண ஆலோசனைகளும் திட்டங்களை நீ கொடுப்பீராக. உண்மையான தலைவர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஒரு துணையாக ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ருசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அல்லாத ஒரு வாழ்வு இல்லை. அவருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் வெளியாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த குடும்ப தலைவர் ஆண்டவரே, பிள்ளைகள் சிறு ஆண்டவரே தலைவர்கள் ஆகி இன்றைக்கு ஆண்டவரே மாண்டார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒரு சரியான நிலையில் வர முடியாதபடி மாண்டு போகிறார்களப்பா. அவர்களை இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்க ஆண்டவரே. நல்ல ஆலோசனைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல ஆலோசனைகளை நீ ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தலைமை ஸ்தானத்தில் இல்லாதவர்களை ஸ்தாசப்படுத்தும். அற்புதம் பிசாசின் தலையிடுதல் இருந்து அவர்களை விடுதலையாக்கி நல்ல அற்புதங்களை செய்யும்படி செபிக்கிறோம். ஒரு சமாதானத்தின் ஆவி குடும்பங்களை கட்டளையிடும் ஆண்டவரே. நான் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று கர்த்தரை முழு குடும்பமாக சேவிக்கிற ஒரு மகிமையை வெளிப்பட செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவரே, இயேசு இல்லாத வாழ்வு வாழ்வில்லையே. இயேசு இல்லாத வாழ்வு வாழ்வில்லை. இயேசு இல்லாத வாழ்வில்லை ஆண்டவரே. இயேசு வாழ்வு வேணும் ஆண்டவரே. பிசாசின் கிரிகளை அழிக்க தேவனுடைய மகிமை இறங்கட்ட அநேக இன்றைக்கு தலைமையை ஆண்டவரே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் தலைவர்கள் ஆண்டவரே முதன்மையானவைகளை திருடுகிறான் ஆண்டவரே. குடும்பத்திலே முதன்மை நீதி பரிசுத்தம் உள்ள அதே போல் சபைகளிலும் உண்மையானவர்கள் எல்லாம் இன்றைக்கி வஞ்சிக்கிறான். வஞ்சிக ஆவி ஆண்டவரே திருடுகிறான். அவங்க திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் அவன் வரான் என்று சொல்லப்பட்டு போல அவன் எங்களை திருடுறான் ஆண்டவரே. நம்முடைய மகிமை வெளிப்படட்டும். சபையில் முதன்மையாக இருக்கிற பிள்ளைகளை நமக்கு சாட்சியாக இருக்கிறவர்களே அவன் ஆண்டவரே அழிக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் ஒட்டையும் இயேசுவின் நாமத்தில் எங்களை வாழ விடாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஒட்டைக்கணும். நல்ல ஸ்தானத்தை கட்டளையிடும். கிறிஸ்தவம் ஓங்கி வளரட்டும். கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஒட்டையும் ஆண்டவரே. சபையில் எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை தாரும். நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிற கட்டுகளை ஜெபிச்சு வெளில கிருபை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் நிறைய இன்றைக்கி அனாத பிள்ளைகள் போல பிள்ளைகள் இளம் வயதில் திருமணம் நடந்த பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளை ஆதரித்தையும் நேரம் அவர்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் வாமும் என் புகலிடுமே. கருத்தோடு துதித்திடுவேன், கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடுமே, கருத்தோடு துதித்திடுவேன் அப்படி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாம பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே தகப்பனே. தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு எதிராக எழுந்திருக்கிறார்கள். அவர்களை முடித்தெரிய கிருபை வரம் எங்களுக்கு வேண்டுமே. சபையின் தலைவர்களுக்கு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வல்லமைகளை எங்களுக்கு தாரும். வரலவத்திலிருந்து வல்லமைகளை எங்களுக்கு பொழிந்திருடு ஆண்டவரே. நாங்கள் எழும்பி சேவை செய்யாது ஆண்டவரே. மீட்டுக்கொண்ட தேசத்தை மீட்க
உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. குடும்பத்தை காக்க, அநேக குடும்பங்களை காக்க, குடும்பங்களை ரட்சிப்புகளை வழி நடத்த, தேசத்தை மீட்க தர சபை ஆண்டவரே. உலக தலைவர்கள் மத்தியில் நிற்க சபையின் தலைவர்களுக்கு வேண்டிய கிருபை, ஞானம், பலன் உம்முடைய வல்லமை எங்களுக்கு தாரும். உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவு தாரும். ஆவியின் வரங்களை தாரும். ஆவியின் வரங்களை தாரும் ஆண்டவரே. ஆவியின் வரங்களை தாரும். ஆவியின் வரங்களை தாரும் ஆண்டவரே. அப்படியாக நீர் தந்து நம்முடைய மகிமை வெளிப்பட செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கழிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.